எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் ஆகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். வாங்க, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகர் நான் வெளிநாடு போற யோகம் எனக்கு இருக்கா, என் ஜாதக பிரகாரம் நான் வெளிநாடு போவேனா, அப்படி நான் வெளிநாடு போனேன்னா அங்க நல்லா சம்பாதிப்பேனா, இல்லைன்னா எனக்கு அங்க கிரீன் கார்டு கிடைக்குமா, நான் அங்கேயே செட்டில் ஆவேனா, அங்கேயே எனக்கு வீடு எல்லாம் கிடைக்குமா, எந்த மாதிரியான என்னுடைய அமைப்பு இருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாதகங்க கேட்பாங்க. ஒரு சிலர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் வெளிநாடு போய் படிக்கலாம்னு இருக்கேன் மேடம், என்னால இங்க படிக்க முடியல, அதனால நான் வெளிநாட்டு படிப்பு படிக்கணும், நான் எம்டி படிக்கிறேன் இல்ல எம்எஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜாதகருங்க கேட்பாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, நான் ஃபாரின் போய் படிக்கலான்னு இருக்கேன், எனக்கு இந்த ஃபாரின் போய் படிக்கிற படிப்பு வருமா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வயசாயிடுச்சு, அவங்க இது வரைக்கும் நான் வெளிநாடே போனதில்லம்மா, எனக்கு வெளிநாடுன்னா என்னன்னு தெரியாது, நான் அந்த காலத்துல இருந்து இங்கேயே நான் சொந்த ஊர்லயே இருந்துட்டேன், இவ்வளவு நாள் இருந்துட்டேன், ஆனா என் பையன் வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பாத்துக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என் மனைவியை அனுப்ப போறேன், அதனால அவங்க போயிட்டு வருவாங்களா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பேர குழந்தைங்களை பாக்குறதுக்கு வெளிநாட்டுல போயிட்டு என்னால இருக்க முடியுமா, வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு சொல்லி இதுவரை போகாதவர்கள், வயதானவர்கள் என்னால போக முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் என் குழந்தை ஃபாரின்லயே பிறந்துடுச்சு, இன்னொரு குழந்தையும் ஃபாரின்ல பிறக்குமா, ஏன்னா நான் இப்ப கன்சீவா இருக்கேன், ஏற்கனவே ஒண்ணு பிறந்துருச்சு, இந்த குழந்தையும் ஃபாரின்லயே பிறக்குமா, இல்ல நான் வெளிநாடுல இருந்து நம்ம சொந்த ஊர்ல நான் குழந்தை பெற்றுக்கலாமா, எது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல முதல் குழந்தை கன்சீவ் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறது, நான் சொந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கலாமா, இல்லைன்னா நான் வெளியூர்லயே நான் வெளிநாட்டிலேயே அந்த குழந்தை எனக்கு பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட எதிர்காலமும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமா, என்னுடைய ஜாதக பிரகாரம் என்னுடைய குழந்தை எந்த மாதிரியான அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லியும் ஜாதகங்களை கேட்பாங்க. நிறைய விஷயங்கள், வெளிநாடுன்னா சாதாரணமா வெளிநாடு போலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் இப்பெல்லாம் கேட்கறது இல்ல. வெளிநாடு போனா எனக்கு எந்த வேலை கிடைக்கும், நான் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போறேன், அவங்க வர சொன்னாங்க, எனக்கு வேலை தரேன் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, ஆனா நான் இன்னும் வேலை வரல, நான் போனா அவங்க வேலை ரெடி பண்ணி தரேன், வா நீ ஒரு மாசம் என்ன கூட அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போறேன், நான் போன உடனே எனக்கு வேலை கிடைக்குமா அந்த இடத்துல, நான் போயிடுறேன், இப்ப விசா எல்லாமே ரெடி பண்றோம், கிளம்பி போனோம்னா எனக்கு அங்க வேலை கிடைச்சிருமா, நான் என் ஃப்ரெண்டை நம்பி போறேன் அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா நான் வேலை கிடைச்சிருச்சுமா, இந்த கம்பெனியை விட்டு நான் இந்த கம்பெனிக்கு, நான் ஆல்ரெடி இங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்லாதான் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு இந்த ஃபாரின்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்தது, இந்த ஃபாரின் ஜாபை நான் ஏத்துக்கலாமா வேணாவா, நான் போனா அந்த வேலையில என்னால திறம்பட செய்ய முடியுமா, அந்த ஆபீஸ்ல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாதா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ங்க, நிறைய விஷயங்கள், வெளிநாட பத்தி நிறைய விஷயங்கள் வருது. ஒரு சிலர் தன்னுடைய இறப்பு கூட, நான் வெளிநாடு போயிடுறேமா, நான் என்னுடைய இறப்பு வெளிநாட்டுல இருக்குமா, இல்லைன்னா என்னுடைய சொந்த ஊரு, சொந்த பூமி, சொந்த கிராமம் அதுல நடக்குமா, எனக்கு என் சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை, என் சொந்த கிராமத்துக்கு வரணும்னு ஆசை, அதனால நான் இப்போ ஒரு கஷ்டத்துக்காக, ஒரு கட்டாயத்துக்காக நான் வெளிநாடு போறேன் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, நான் சம்பாதிச்சு முடிச்சுட்டு நான் வந்துருவனா இறுதி காலத்துல அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஆயுள் எப்படி இருக்கு, நான் இறுதி காலத்துக்கு நான் வந்துருவனா, இல்ல என் பையனை அனுப்புறேன், அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவானா, அவன் போயிட்டு சம்பாரிச்சுட்டு ஒரு 10 வருஷம் சம்பாரிச்சுட்டு 5 வருஷம் சம்பாரிச்சுட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டோம், இங்க வீடு வாசல் கட்டி ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்மளோட சொந்தமா இருக்கணும், அந்த மாதிரி என் பையன் வந்துருவானா, போயிட்டு படிக்க போறான், படிச்சுட்டு வந்துருவானா, இல்லைன்னா அங்கேயே எங்களெல்லாம் மறந்துட்டு அங்கேயே செட்டில்
வாழ்வானா அப்படின்னு பயத்திலயும் நிறைய பெற்றோர்கள் கேட்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெளிநாடு பத்தின ஆய்வுகள் நிறைய நடக்குது. சரி, நாமளும் பார்ப்போம் வாங்க. வெளிநாடு போனோம்னா என்னென்ன தேவை, ஜாதகத்துல நம்ம எதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும், ஜாதகத்துல எந்தெந்த பாவங்கள் நமக்கு கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஜாதகத்துல என்னென்ன ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வாங்க. இதுதான் 12 கட்டங்கள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இது 12 ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல 12 ராசி கட்டத்துல இங்க பாருங்க, இது மேஷ ராசி முதல் பாவம், இது 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த 12 பாவங்கள் இது சரராசி, சிரராசி, உபயராசி. அதே மாதிரி இது சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நெருப்பு நீளம், நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி. அதே மாதிரி நெருப்பு நிலம் காற்று நீர், அதே ஏன்னா பஞ்சபூத தத்துவம் இல்லையா? இந்த மாதிரி 4 ஒரு ராசிக்கும் ஒரு மாதிரியான ராசியோட பேரு, பாவங்களோட பேரு, அது சரமா சிரமா நெருப்பா காற்றா அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கு நான் குறிப்பிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வெளிநாடு போனோம், ஒரு ஜாதக கட்டம் இப்படி கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம எதை பார்த்தா ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, சிலர் என்ன சொல்லுவாங்க பாரம்பரியத்துல, சரராசினா நல்லா வெளிநாடு போற யோகம் உண்டு சரராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, காற்று ராசி இருந்ததுன்னா வேகமா பயணம் செய்ய முடியும். ஏன்னா அது பிளைட் பயணம் இல்லையா? அதனால பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நீர் ராசி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கடல் தாண்டி போற பயணங்கள், வெளிநாடு என்பது கடல் சார்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்றதுனால கடல் தாண்டுற பயணங்கள், அதனால நீர் ராசி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பஞ்சபூத தத்துவத்துல முக்கியமா அவங்க சொல்றது, எல்லா ராசியிலயுமே அவங்க ரொம்ப மும்மரமா சொல்றது நெருப்பு, அதுக்கப்புறம் காற்று, நீர் ராசி. இந்த 3 ராசிகளை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா நில ராசியை குறிப்பிட மாட்டாங்க. ஏன் நில ராசியை குறிப்பிட மாட்டாங்க அப்படின்னா, நிலம் என்பது அப்படியே இருக்கிறது. பூமி, நம்ம ஒரு பிளாட்னா அது அப்படியே நிக்கும். அதுல இருந்து தான் நம்ம வீடு எல்லாம் கட்டுவோம் இல்லையா? அது அசையாத பொருள், அதனால அது அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால அந்த ராசிக்காரங்க அங்கேயே இருப்பாங்க. அவங்க எந்த வெளியூரும் போக மாட்டாங்க, வெளிநாடு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து, பொதுவான கருத்து இங்க பாரம்பரியத்துல வைக்கப்பட்ட கருத்து வெளிநாடு போறதுக்கு. அதுக்கப்புறமா இதுல இந்த இது ராசியில சொல்றோம் இல்லையா, சிரம் போவாங்க, சிரம் இல்ல சரராசி போவாங்க, அப்புறம் உபயராசி போவாங்க. அவங்கெல்லாம் வெளிநாடு போறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படின்றாங்க. உபயெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. உபயம் ஏன் அதிகம்? உபயராசிக்காரங்க கண்டிப்பா கடல் தாண்டுவாங்க, உபயராசிக்காரங்க வெளிநாடு போவாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உபயம் அப்படின்னாவே அவங்களுக்கு ரெட்டிப்பு தன்மை. 2 விஷயம் செய்யலாம், வேணாம், சரி செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அதை அப்படியே கண்டினியூவா அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அதுலயே அப்படியே நிரந்தரமா அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க மனசு மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இது பானா வேணும், செஞ்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், அடுத்து இன்னொன்னு தொடங்கலாம். ஒரு முடிவில் இருந்து ஒரு தொடக்கம், ஒரு தொடக்கத்தில் இருந்து ஒரு முடிவு அப்படின்ற மாதிரியான ஒரு உபய ராசி அவங்க. அதனால அவங்கள இப்ப நம்ம சொந்த ஊர்லயே இருக்கோம், சொந்த நாட்டிலே இருக்கோம்னா அவங்களுக்கு என்ன யோசனை வரும், எவ்வளவு நாள் இங்கதான் இருந்துட்டோம், நம்ம வேற இடம் போய் பார்க்கலாம், வேற மாநிலம், வேற ஊரு, வேற நாடு அப்படின்னு வெளியே போனோம். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உபயராசிக்காரங்க. அவங்களுடைய மனநிலை, அந்த மனநிலை அவங்கள அடிக்கடி மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டு வரும். அதனால உபயராசி மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் சரிதான். அந்த மாதிரி உபயராசி, சரராசியும் உபயராசியும் வேகமா வெளிநாடு போறதுக்கான அமைப்பு அந்த ராசிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து இதுல என்ன பாவங்கள் வெளிநாடு போகுமா போகாதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருவருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பார்ப்போம், 7ஆம் பாவத்தை பார்ப்போம்.
இல்லையா? லக்னத்தை பார்ப்போம், 7ஆம் பாவத்தை பார்ப்போம், அப்புறம் கலத்திர காரகனை பார்ப்போம், அடுத்து தெய்வ குடுப்பனையை பார்ப்போம். அப்ப பார்த்தாதானே அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி குழந்தைன்னு கேட்டா 5ஆம் பாவத்தை பார்ப்போம். அப்போ வெளிநாடு அப்படின்னு கேட்டா எந்த பாவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல லக்ன பாவத்துல இருந்து 3ஆம் பாவம், 3 என்பதுதான் மாற்றம் வரக்கூடியது இல்லையா? அப்போ இந்த 3ஆம் பாவமும் 9ஆம் பாவமும், 9ஆம் என்பது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு, அந்த மாதிரியான தெய்வ குடுப்பனை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். அடுத்து 12ஆம் பாவம். சோ அது என்னென்ன இடத்த பாக்குது? 3, 9, 12. அப்போ 3, 9, 12 இந்த 3 பாவங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வெளிநாடு பயணம் ஒருவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 வீடுகளும் 3 பாவங்களும் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த உப நட்சத்திரம் இல்லைன்னா உப 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 அதாவது ஸ்டார்லார்ட், சப்லார்ட், சப்சப் அந்த 3 பாவ தொடர்பிலுமே எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது, அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி பாவ தொடர்பு கொள்கிறது, அது 5, 9 தொடர்பு கொள்கிறதா, 8, 12 தொடர்பு கொள்கிறதா, ஒற்றைப்படியை தொடர்பு கொள்கிறதா, இரட்டைப்படியை தொடர்பு கொள்கிறதா என்று பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் வெளிநாடு போகும் பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக நம்மளால அதை நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன், எதுக்கு, எந்த மாதிரி பாவ தொடர்பு கொண்டா இந்த பலன்கள் கிடைக்கும் ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவுல கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.